வணக்கம். யாருக்காவது அதிகமான நெஞ்சு வலி, அந்த நெஞ்சு வலிங்கிறது நெஞ்சில் அழுத்துற மாதிரி இருக்கலாம், இல்லை எரிச்சலாக இருக்கலாம். அதை நெஞ்சுலேருந்து ஆரம்பித்து தோள்பட்டைக்கோ தாடைக்கோ தாவங்கட்டைக்கோ அது பரவலாம். அது அன்னியில் நடக்கும்போது அந்த வலி அதிகரிக்கலாம். இது போன்ற சிம்டம்ஸ் இருந்தாலோ, இல்லை நடந்தால் மூச்சு வாங்குது, ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த பிறகு அதிகமாக மூச்சு வாங்குது, நின்னாதான் அந்த மூச்சு வாங்கிறது குறையுது, இது போன்ற சிம்டம்ஸ். அடுத்தது படபடப்பு, மயக்கம், இது மாதிரி எந்த ஒரு அறிகுறி இருந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு மருத்துவரை நாடி அல்லது ஒரு இருதய நோய் நிபுணரை நாடி உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டுகள், பேசிக்காக ஒரு இசிஜி, ஒரு எக்கோ பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதுக்கு மேற்கொண்டு அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்ட், ஒரு ஆன்ஜியோகிராமோ இல்லை ஒரு த்ரெட்மில் டெஸ்ட்டோ பண்ணி ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் அதை ஓவர் ரூல் பண்ணிவிட்டு நாங்கள் மாத்திரையை மெடிக்கல் ஸ்டோரில் வாங்கினோம், மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அந்த வலி குறையில அப்படின்னு நீங்கள் டிலே பண்ண உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறையும், ஹார்ட்டோட எஃபிஷியன்சி, பம்பிங் கெப்பாசிட்டி குறையும். அது வந்த பிறகு உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான முழு பெனிஃபிட் இருக்காது. அதனால் நான் சொன்ன இந்த நோய் அறிகுறிகள், அதாவது நெஞ்சுவலி, படபடப்பு, மயக்கம், மூச்சு திணறல், இது போன்ற ஏதாவது இருந்தால் இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு நிபுணரை அணுகி மேற்கொண்டு பரிசோதித்து அதுக்கான வைத்தியத்தை செய்து கொள்ளவும். தேங்க்யூ.